புதிய குருக்கள் தயவு செய்து அரங்கத்திற்கு உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து குருக்களும் 6 குருக்களும் அரங்கத்திற்கு உள் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த இறைமக்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள், புதிய குருக்களை அரங்கத்திற்கு அன்போடு வரவேற்போம். உங்களுடைய கரகொலி இசைத்து அவளை அன்போடு வரவேற்போம். அருள்பணி சதீஷ், அருள்பணி செயின்ட் தாமஸ் நம்முடைய உதவி பங்கு தந்தை. இப்பொழுது உடனடியாக கலை நிகழ்வுகள், வரவேற்பு மற்றும் பாராட்டு நிகழ்வு தொடங்க இருக்கின்றது. இறைமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் VBS 2026 பயில்வோம், பங்கேற்போம், பயணிப்போம் மற்றும் புது அருட்தந்தையர்களின் வரவேற்பு விழா. எப்பயுமே வளவளன் பேசி எல்லாரையும் கழுத்திருப்போம். இந்த வாட்டி அப்படி பண்ணாமல் வளவளன் பேசாமல் நேராக ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். முதல்ல இறைவனை வணங்கி அனைவரையும் வரவேற்கிறதுக்காக இறைவணக்க நடனம் ஆட வருகிறார் நம் மாணவி. சிறப்பாக இறைவணக்க நடனம் ஆடிய மாணவிக்கு நன்றி. யுவான், நெக்ஸ்ட் என்னடா?
இங்கு கூடியுள்ள அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்க வருகிறார் நம் விபிஎஸ் மாணவி. வரவேற்புரை. வான்வெளியின் ஒளி சுடராய், வண்ண மிகுந்த மின்மினியாய், மலர்ந்த முகத்துடன் தென்றலாய் பாசமாய் இன்பக் கடலில் அமர்ந்திருக்கும் எம் பங்கு தந்தை அவர்களையும், தேனீக்களின் ரிங்காரமாக எம் பங்கு தந்தையோடு இணைந்த கரங்களாக அமர்ந்திருக்கும் எங்களின் உதவி பங்கு தந்தை அவர்களையும், இறைவனின் அடிசுவற்றில் முதலடி எடுத்து பயணிக்க இருக்கும் புதிய குருக்களாகிய அருட்பணி கராசியலோ, அருட்பணி டேமின் புஷ்பராஜ் அவர்களையும், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர், பங்கு பேரவை தலைவர்கள், இறைமக்கள், விபிஎஸ் மாணவ மாணவிகள் அனைவரும் உங்களை மகிழ்விக்க வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். இப்போது நமது பங்கு தந்தை அவர்கள் புதியதாக இறைப்பணி தொடர இருக்கும் புதிய குருக்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். தன் வசீகர குரலால் அனைவரையும் வரவேற்ற மாணவிக்கு நன்றி. யுவானே, திடீர்னு இவ்வளோ கூட்டம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. சரி, இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, எல்லாரையும் ஒரு டான்ஸை போட்டு வரவேற்றோமா? செஞ்சுட்டா போச்சு. இதோ உங்களை நடனமாடி மகிழ்விக்க வருகிறார்கள் 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவிகள். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். விவிலிய வழியாய ஆண்டவர் நம்முடன் பேசுகின்றார், விவிலிய வழியாய ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றார், விவிலிய வழியாய ஆண்டவர் நம்முடன் பேசுகின்றார், விவிலிய வழியாய ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றார், விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் பாதுகாக்கின்றார், விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் நம்பிக்கை அளிக்கின்றார், விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் பாதுகாக்கின்றார், விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் நம்பிக்கை அளிக்கின்றார். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். விவிலிய வகுப்பில் பங்கேற்போம், விவிலிய வாக்குகள் பயனிடுவோம், விவிலிய பாதையில் பயணிப்போம், விவிலிய மனிதர் நாமாவோம். விவிலிய வழியாய ஆண்டவர் ஞானம் பொழிகின்றார்,
விவிலியம் வழியாய ஆண்டவர் நன்மைகள் செய்கின்றார் விவிலியம் வழியாய ஆண்டவர் ஞானம் பொழிகின்றார் விவிலியம் வழியாய ஆண்டவர் நன்மைகள் செய்கின்றார் விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் ஆறுதல் தருகின்றார் விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் குடும்பமை நிற்கின்றார் விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் ஆறுதல் தருகின்றார் விவிலிய வார்த்தையால் ஆண்டவர் குடும்பமை நிற்கின்றார் ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிக்கு கோ ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிக்கு கோ ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிக்கு கோ ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிகு ஜிகு ஜிக்கு ஜிக்கு கோ நமது விபிஎஸ் மாணவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றி தெரிவிப்போம். டேய், ஐபிஎல்ல நம்ம சென்னை டீம் எப்படி விளையாண்டுருக்கு தெரியுமாடா? ஐயோ அதை ஏன்டா கேட்குற? டொக்கு டக்கா வச்சு விளாட்றீங்கடா. அந்த டொக்கை பார்த்து காண்டாயிட்டல்ல. இப்போ டொக்கு டொக்குன்னு ஒரு பாட்டு பாடி நம்மளெல்லாம் உற்சாகப்படுத்த வராங்க நம்ம மழலைகள். எல்லாரும் கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. இன்று நம் காதுகளில் தேனை வார்த்த மழலைகளுக்கு நன்றி. யுவானே, இதே வைப்புலே போயிடுவோமா? அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்து என்ன? மாசான கெத்தான நம்மளோட விபிஎஸ் பாய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். 6 to 8 பாய்ஸ் டான்ஸா? அப்புறம் என்ன டான்ஸ் தான். வைபோட அப்படியே போயிட வேண்டியதான். லெட்ஸ் வெல்கம் 6th to 8th பாய்ஸ். வெத்தலகி ஊருக்குள்ளே நகோமி நுழைந்தார்கள். மருமகள் ரூத்துடனே மறுபடி வந்தார்கள். வெத்தலகி ஊருக்குள்ளே நகோமி நுழைந்தார்கள். மருமகள் ரூத்துடனே மறுபடி வந்தார்கள். டிங்கிலாலா 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 டிங்கிலாலா.
வாழ்வு முடிவுற்றது, புது வாழ்வு தொடங்கியது. போவாசின் கண்களிலே தயவும் கிடைத்தது. துன்ப வாழ்வு முடிவுற்றது, புது வாழ்வு தொடங்கியது. போவாசின் கண்களிலே தயவும் கிடைத்தது. டிங்கிலால 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 டிங்கிலாலா, டிங்கிலால 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 டிங்கிலாலா. போவாஸ்க்கு நம்ம ரூத்துடனே திருமணம் நடைபெற்றது. உறவினத்தாள் ஆனாலும் தாவீதின் பாட்டியானான். போவாஸ்க்கு நம்ம ரூத்துடனே திருமணம் நடைபெற்றது. உறவினத்தாள் ஆனாலும் தாவீதின் பாட்டியானான். டிங்கிலால 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 டிங்கிலாலா, டிங்கிலால 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 டிங்கிலாலா, டிங்கிலால 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 டிங்கிலாலா, டிங்கிலால 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 டிங்கிலாலா. பெத்தலகின் ஊருக்குள்ளே நகோமி நுழைந்தார்கள். மருமகள் ரூத்துடனே மறுபடி வந்தார்கள். பெத்தலகின் ஊருக்குள்ளே நகோமி நுழைந்தார்கள். மருமகள் ரூத்துடனே மறுபடி வந்தார்கள். பெத்தலகின் ஊருக்குள்ளே நகோமி நுழைந்தார்கள். மருமகள் ரூத்துடனே மறுபடி வந்தார்கள். டிங்கிலால 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 டிங்கிலாலா, டிங்கிலால 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 டிங்கிலாலா, டிங்கிலால 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 டிங்கிலாலா, டிங்கிலால 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 டிங்கிலாலா. மாடிய நம் விபிஎஸ் மாணவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றி செலுத்துவோம். யுவான், உனக்கு திருந்தி வா திரும்பி வா அர்த்தம் தெரியுமா? என்ன பண்ணுற? திரும்பி வரேன். திரும்பி வரியா? காமெடி வேணாம், எல்லாம் எழுந்துச்சு போயிடுவாங்க. அர்த்தம் தெரியுமா தெரியலையா? தெரியலையே. இப்போது உனக்கு அதுக்கு அர்த்தத்தை வந்து நம்ம மாணவர்கள் விபிஎஸ் மாணவர்கள் ஒரு நடனம் மூலயமா உனக்கு உணர்த்த போகிறாங்க. அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்போம். நாடகம் மன்னிக்கவும் நாடகம். சகோதரா, உனக்கு வந்து இயேசுவை பற்றி தெரியுமா? எனக்கு இயேசுவை பற்றி தெரியும், ஆனால் அவரை நான் பார்த்ததில்ல. அவர் நமது எரிக்கோ வழியாக தான் ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. வறுமை, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவரை பார்த்துட்டு வரலாம். பார்க்கலாம். சக்கேயு வரி வசூலிக்க ஆரம்பித்து விட்டாயா? நான் எப்போதே வரி வசூலிக்க ஆரம்பித்து விட்டேன். நீ ஏன் இவ்வளவு தாமதமாய் வருகிறாய்? வர வழியில் ஒரு வேலை, அதான். சக்கேயு, உனக்கு ஒன்று தெரியுமா? இயேசுவை பார்த்துருக்காயா? நான் பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் நம்ம ஊரை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறாராம். அப்படியா? இது ஒரு நல்ல வாய்ப்பு. நான் அவரை கண்டிப்பாக பார்த்துடுவேன். சக்கேயு, உன்னால் எப்படி பார்க்க முடியும்? இவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கிறது, உன்னால் பார்க்க முடியாது. சகோதரா, அவர் நிறைய கூட்டம் இருந்தாலும் அவரால் பார்க்க முடியாது, ஏன்னா அவர் கூட்டையாக்குறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், போங்க. இது மருத்து மலையை நான் மட்டும் பார்த்துருவாரு பேர். வாடா எப்படி வரேன்னு பார்ப்போம். இறைவா, நம் எரிகோ நகருக்குள் வந்துவிட்டோம். சரி. ஆண்டவரே, ஏன் இங்கு நின்று விட்டாய்? சக்கேயு, விரைவாய் கீழே இறங்கி வா. நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். இறைவா, அவன் பாவி ஆயிற்று. அவன் வீட்டிலே நாம் போய் தங்க போகிறோம். நாம் இன்று சக்கேயு வீட்டில் தான் தங்க வேண்டும். ஆண்டவரே, நான் பாவியாயே, நீ என் வீட்டில் தங்க போகிறீரா? கலங்காதே சக்கேயு, எழுந்துரு. நான் இன்று உன் வீட்டில் தான் தங்க வேண்டும். என்னை உன் வீட்டுக்கு அழைத்துச் செல். வாங்கள் போகலாம். நண்பா, அங்க பார்த்தையா யார் என்று? அவரை தெரியாதா?
அவர்தான் அந்த போதகர் இயேசு. இவருக்கு வேற வேலையே இல்லை, பாவிகள் விடம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் பாரு. இவருக்கு அதுதான் வேலை. பாவிகளை மன்னிக்கிறேன், பாதிகளை திருத்துகிறேன் என்று நமது சட்டங்களை மதிக்க மாட்டேங்கிறார். இறைவா பாருங்கள் இறைவா, என்னை எப்படி அவமதிக்கிறார் என்று. கலங்காதே சக்கேயு, நான் உன்னோடு இருக்கிறேன். இறைவா ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள். என் உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு தந்து விடுகிறேன். நான் யார் யாரிடமோ ஏமாற்றி 2 மடங்காக வாங்கியிருந்தாலோ அவங்களுக்கு 4 மடங்காக திருப்பி தந்திருக்கிறேன். எழுந்திரு சக்கேயு, இன்று உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏனெனில் நாம் இருவரும் ஆபிரகாமின் மகன் தானே. இழந்த போதையை தேடி மீட்கதானே மானிட மகன் வந்திருக்கிறார். அதை நான் அறிந்து கொண்டேன் இறைவா. நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். இனிமேல் நீ ஒருபோதும் பாவம் செய்யாத சக்கேயு. இவரே ஆண்டவர், இவரே இறைவன், பாவிகளை தேடி மீட்க வந்தவர். பார்த்தண்டா. சக்கேயு பாத்தியா? ஐயோ பார்த்தண்டா. திருந்தினியா? திருந்திட்டா. இனிமே இந்த மாதிரி மொக்க காமெடி பண்ணுவியா? மொக்க ஜோக் பண்ண மாட்டா. பண்ணவே மாட்டல்ல, பண்ணக்கூடாது. அழகாக நாடகம் நடித்த மாணவர்களுக்கு நன்றி. யுவான், எனக்கு இந்த டொக்கு பசங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐயோ சூப்பராக பண்ணானுங்க. ஆமாம், அவங்க வந்து நாங்கள் பாட்டு மட்டும் பாட மாட்டோம், டான்ஸும் ஆடுவோம். 2 காலில் நிற்கிறாங்க. அவங்க எல்லாரையும் வரவேற்கலாமா? சிறப்பாக, கண்டிப்பாக வாங்க. எல்லாரும் கரவொலி எழுப்புங்க, அப்படியே உட்காந்துருக்காதீங்க. தம்பி தங்கச்சி மட்டும்தான் பாட்டு பாடுவாங்கன்னு இல்லை, நாங்களும் சூப்பராக பாட்டு பாடுவோன்னு காமிக்க வராங்க நம்ம விபிஎஸ் மாணவ மாணவிகள். அனைவரையும் கரவொலி எழுப்பி வரவேற்போம். வாழ்கிறோம் ஆண்டவரில் வாழும் நாங்கள் அமைதியை விதைப்போம்.
தந்தனா தந்தன தந்தன தந்தானா உள்ளத்தோடு வாழும்போது இயேசுவோடு வாழ்கிறோம் இயேசுவோடு வாழும் நாங்கள் VBS 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 ஆர்வத்தோடு வாழும்போது ஆவியோடு வாழ்கிறோம் ஆவியோடு வாழும் நாங்கள் ஆற்றலோடு உழைப்போம் தந்தனா தந்தனா தந்தன 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 தந்தானா உயர்நெறியில் வாழும் நாங்கள் உலக சூழல் காத்திடுவோம் VBS 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 வந்த நாளில் விவிலியமாய் மாறினோம் விவிலியமாய் வாழும் நாங்கள் VBS 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 மாணவ மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக நமது பங்கு தந்தை அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மங்களகரமான மாலை பொழுதின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரான்சிஸ் சலேசியார் இவ்வாறு குருக்களை பற்றி கூறுவார். ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். நீ எங்கே அனுப்பப்படுகின்றாயோ, எங்கே நடப்படுகின்றாயோ, அங்கே நீ விளைந்து கனி கொடுத்து மலர்ந்து மனம் பரப்ப வேண்டும், பயன் கொடுக்க வேண்டும். நம்முடைய அருள் பணி கராசியாலோ தன்னுடைய குருத்துவ வாழ்வின் விருதுவாக்காக எல்லாருக்கும் எல்லாமுமாக என்ற வார்த்தையை, பவுலடியாருடைய வார்த்தையை தன் வார்த்தையாக ஏற்று அந்த வாக்குறுதியோடு நடப்பேன் என்று தீர்மானித்திருக்கிறார். பவுலடியார் தன்னுடைய திருப்பயண வாழ்க்கையிலே வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி நான் கிடைக்கவோ எதற்கும் நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். வறுமை வளமை இவை இரண்டும் பிரிக்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட வேளையிலே நம்முடைய பாசமிகு அருள் பணி கராசியாலோ தன்னுடைய விருது வாக்காக எடுத்திருக்கின்ற எல்லாருக்கும் எல்லாமுமாக அனைவருக்கும், ஏழை பணக்காரர், படித்தவர் படிக்காதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் ஆண்டவருடைய அருள்வாக்கை அனைவருக்கும் கொடுத்து அவராகவே அனைவருக்காகவும் வாழ்வதற்கு தீர்மானித்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட வேளையிலே பங்குத்தந்தை என்ற முறையிலே நம்முடைய முன்னாள் பீடச்சிறுவர், நம்முடைய முன்னாள் ஜான் உயர்நிலைப்பள்ளி மாணவர் என்ற முறையிலே அவருக்கு நம்முடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்து கொண்டு, அவர் எங்கு சென்றாலும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இடம் சார்கின்றேன். இப்பொழுது நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அருள் பணி செயின்ட் தாமஸ், இவர்தான் நம்முடைய அருள் பணி கராசினோவுக்கு இறையடத்தில் வருவதற்கு ஊக்குவிப்பாளராக இருந்தவர். எனவே அவர் புதிய குருவை வாழ்த்தி அவருக்கு பொன்னாடை போர்த்தி அருள்பணி கராசிலையை போல் நீங்களும் நம்முடைய நூற்றாண்டை கடந்த பங்கிலே உதயமாக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து நம்முடைய பாசமிகு சதீஷ் அருகில் இருக்கின்ற அழகப்ப சமுத்திர பங்குத்தந்தை, கட்டிட கலைஞர், ஏழையின் பங்காளி என்ற முறையிலே உங்களுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு வரவேற்கின்றேன். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன்.
நம்முடைய பங்கில் இன்னும் ஒரு குருத்துவ மலர்ந்து உலகெங்கும் அருட்தந்தை செயின்ட் தாமஸை போன்று மனம் வீச புறப்பட்டு இருக்கின்றது. எனவே ஆமாம், மலர் தானே, மலர்ந்தாச்சு. எனவே மனம் வீசுறது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது. இந்த ஊரினுடைய பெருமையை அகில உலகெங்கும் பறைசாற்ற இறைமக்கள் சார்பாகவும் மண்ணின் மைந்தர்கள் மைந்திகள் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய சிந்தையில் இருக்க வேண்டியது நாமும் தெருநாயும் ஒன்று, குருக்களும் தெருநாயும் என்னத ஒன்று. ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் தான் மறையுரை ஆற்றினேன். தெருநாய் போதுன்னா என்ன பண்ணலாம், யார் வேணாலும் கல்லை எடுத்து அடிக்கலாம். புரியுதுங்களா? கேட்பாரற்ற நாதியற்ற ஒரு நிலை தான் தெருநாய்க்கு. அதே போல தான் குருக்கள் என்றால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம். என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க, களத்தில் சும்மாலாம் சொல்லாதீங்க. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம், எந்த முகாந்திரமும் இல்லாமல். ஒன்று நடந்திருக்காது, ஆனால் அள்ளி கிள்ளி போட்டு கண் வச்சு காது வச்சு வாய் வச்சு கால் வச்சு என்ன பண்ணுவீங்க, ஓட விடுவீங்க. எனவே நாமும் தெருநாயும் ஒன்று, எது வேண்டுமானாலும் நமக்கு நடக்கலாம். ஆனால் இப்போ தெருநாய் மேலே ஒரு வண்டி ஏறுனுச்சுன்னா யாருக்கு பாதிப்ப? ஆமாம், ஒரு நாளும் அந்த நாய் அங்கேயே உட்காந்துருக்கா. எழுந்த 2 சிலுப்பு இப்படி ஆட்டிட்டு என்ன பண்ணிடும், அது பட்டிக்கும் ஓடிடும். புரியுதுங்களா? 2 இப்படி ஆட்டுனுச்சுன்னா போயிடும். நம்மை அழைத்த இறைவன் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டார், நம்மோடு இருப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையில் நாளும் உங்களுடைய குருத்துவ பணியில் நீங்கள் நடைபயில உங்களை வாழ்த்துகின்றோம். தெருநாய் எங்கனாச்சும் செத்து கிடந்து பார்த்துருக்கீங்களா? அபூர்வமாக இருக்கும். அதே போல் நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் செல்லுகின்ற இடங்களில் உங்களுக்கு எதை செய்தாலும் அவர்கள் முன்னால் ஒருபொழுதும் இறைவன் உங்களை மண்டியிட விட மாட்டார். அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க, இறைவன் உங்களை உயர்த்துவார். ஒருபொழுதும் உங்களை தூற்றுகின்ற, உங்களை ஏளனம் செய்கின்ற, எள்ளி நகையாடுகின்ற மக்கள் முன்னால் உங்களை வெட்கமுற விட மாட்டார். உங்களை அரியணை ஏற்றுவார், உங்களை உயர்த்துவார். அவர்கள் முன்னால் நீங்கள் வெட்கி நாணி தலைகுடிய மாட்டீர்கள் என்பதனை மட்டும் உங்களுடைய சிந்தையில் இருத்தி அழைக்கப்பட்ட நீங்கள் அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை உங்களுடைய வாழ்வில் வாழ்ந்து வடலூர் மண்ணின் பெருமையை பறைசாற்ற இந்த இறை சமூகத்தின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற இறை மக்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் பணி சிறக்க உங்களுக்காகவும் உங்களுடைய நண்பர் புஷ்பராஜுக்காகவும் இந்த வடலூர் இறை சமூகம் என்னாலும் ஜெபிக்கும் என்ற வாக்குறுதியை தருகின்றோம். நன்றி. இப்பொழுது புதிய குருவின் சார்பாக அருள் சகோதரிகளுக்கும் பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் நம்முடைய ஊரின் பெரியவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் அவர் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி தன்னுடைய நன்றியையும் பாராட்டியும் அன்போடு தெரிவிப்பார். வடலூர் பங்குத்தந்தை அவர்களுக்கும் உதவி பங்குத்தந்தை அவர்களுக்கும் மற்றும் மண்ணின் மைந்தர்கள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 26ஆம் தேதி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்னால் நன்றி சொல்ல இயலவில்லை. அதற்காகவே இந்த நிகழ்ச்சி தயாரித்தது போல இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக பயன்படுத்திக் கொள்கின்றேன். முதலாவதாக மூவரும் கடவுளாகிய இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். என்னை அழைத்து என்னை தேர்ந்தெடுத்து என்னை அருட்பொழிவு செய்த அந்த கடவுளுக்கு நான் எப்பொழுதும் நன்றி கடன்பட்டு அவருக்காக எப்பொழுதும் அவர் பணியில் சிறக்க
என்னை ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றேன். அடுத்ததாவது நமது பங்கு தந்தை ஃபாதர் இதுபோல் 26ஆம் தேதி முதல் நன்றி திருப்பலி முடித்த உடனே வெளில போகிறோம் ஃபாதர் அப்படின்னா, இல்லை நீங்கள் உடனே இந்த மாதமே வடலூர் பங்குக்கு வந்து பூசை வைக்கணும், நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணுவேன் அப்படின்னாரு. நான் இன்றைக்கி ஒரு குருப்பட்டம் இருந்துச்சு, அதுக்கு நான் போகலை. ஃபாதர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக உங்களுக்காக நான் வந்து இன்றைக்கி உங்களுக்காக நன்றி திருப்பலி நிறைவேற்றி உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டேன். இந்த வாய்ப்பை தந்த பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக மண்ணின் மைந்தர் செயின்ட் தாமஸ். நான் 6வது படிக்கும் பொழுது ஃபாதர் வந்து முதல் நன்றி திருப்பலி நிறைவேற்றினார். அப்பொழுது அவருக்கு பேனர் அடித்து அவரோட உருவப்படத்தை மட்டும் கட் பண்ணி வெளில வச்சுருந்தாங்க. பூசை முடிஞ்ச உடனே அந்த பேனரை, நான் பீடச்சிரோனாக இருந்தேன், பேனரை உள்ளே எடுத்துகிட்டு வந்து அவரோட தலையை மட்டும் மடித்து நான் வச்சு பார்த்தேன். நல்லா யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பேனரோடைய தலையை மட்டும் மடித்து நான் வச்சு பார்த்தேன். பிறகு நான் தஞ்சாவூர் டைசஸில் போய் சேரலான்னு சொல்லிட்டு கேட்டேன், சேர்த்துக்கலை. கடலூர் கவர்னலைன்ஸ் போனேன், கேட்டு பார்த்தேன், சேர முடியலை. கடைசியாக அவருடைய சபையிலே அவருக்கே தெரியாமல் ஒரு நபரால் நான் போய் அவரோட சபையில் சேர்ந்தேன். அது வேறு யாரும் இல்லை, எங்கள் வேதியர் புஷ்பராஜ். அவருக்கு நான் எப்பொழுதுமே நன்றி கடன் பட்டுள்ளேன். அவர் தான் ஃபாதர்கிட்ட சொல்லி என்னை சேர்த்து விட்டது. இந்நாள் வரையும் என்னை வழிநடத்திய ஃபாதர் செயின்ட் தாமஸ் அவர்களுக்கு நான் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டுள்ளேன். அடுத்ததாக எனக்கு லெட்டர் கொடுத்து அமுச்சு வச்ச ஃபாதர் சூசை, அவரையும் நான் மறக்க மாட்டேன், அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புதிய குரு ஃபாதர் டேமின் புஷ்பராஜ், நிறைய பிஸியாக இருந்தாலும் நான் வடலூரில் பூசை வைக்க போகிறோம் ஃபாதர், வாங்க ஃபாதர் என்ன, உடனே இதை வருகிறேன் என்று வந்துட்டார். ரொம்ப நன்றி ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச். ஃபாதர் வேதியரை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும். நான் 6வதுல வந்து பூசை உதவியில் சேரும்போது நான் அடி வாங்காத நாளே இல்லை அவர்கிட்ட. என்னை ஒரு ஆன்மீகத்தில் வளர்த்தெடுத்த ஒரு 2வது தந்தைன்னு சொன்னால் எங்கள் சார் வேதியர் தான். அவருக்கு நான் எப்பொழுதும் நான் நன்றி கடன், ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக பங்கு பேரவை, உங்களை தனிப்பட்ட முறையில் என்னால் நன்றி சொல்ல முடியல. இங்கேயும் சரி, அச்சரப்பாக்கத்துக்கும் பல சிரமங்கள் மத்தியில் நீங்கள் எனக்காக ஜெபித்து என்னை ஆசீர்வதித்திருக்கீங்க. மறுபடியும் 26ஆம் தேதி முதல் நன்றி திருப்பலிக்கும் வந்திருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. பங்கு பேரவை உப தலைவர் அண்ணன் ஆனந்தராயர் மற்றும் டேனியல், மோகன், ஏசு ராஜா இவர்கள் மற்றும் இவருடன் பணியாற்றக்கூடிய மற்ற பேரவை அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது நம்ம சிஸ்டர்ஸுங்க. சிஸ்டரை பற்றி நிறைய சொல்லுங்க. மாசிலா சிஸ்டர், வேறு யாரும் இல்லை. என்னை அன்பால் திட்டினது மாசிலா சிஸ்டர் தான். காலையில் தூபம் எடுக்கிறதுக்காகலாம் போகிறப்பெல்லாம் யாருடா ஏவன்டா உள்ளே வர்றதுன்னெலாம் சொல்லி திட்டுறாங்க. நான் கோவப்பட்டதில்லை, சந்தோஷமாக வெளில வந்துடுவேன். அவங்களும் என்னுடைய குருத்துவ அழைப்பிற்கு ஒரு முதல் படி. இமாக்குலேட் சிஸ்டர்ஸ், இதுபோல் இன்றைக்கு பூசை இருக்குது, நிகழ்ச்சி பண்ணணும்னு ஃபாதர் சொன்ன உடனே அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்த உங்கள் அருட்சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விபிஎஸ் குழந்தைகளை வச்சு எனக்காக பாடல்கள், நடனங்கள் அனைத்தையும் தயாரிப்பு செய்த அருட்சகோதரிகள் அமர்ப்பு மேரி, அற்புத மேரி, மாசிலா மேரி, சகாய மேரி, சவரியம்மாள், பென்சியா மேரி மற்றும் ஆலிஸ் மேரி ஆகிய அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பிரதர் விக்னேஷ், அவர் வேற எங்கேயும் களப்பணி செய்யாமல் நம்மளோட ஊருக்கே வந்து வீட்டுக்கு கூட போகாமல் எங்கேயே தான் இருக்காராம், கேள்விப்பட்டேன். அதாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் பிரதர். அடுத்ததாக பெண்கள் பணிக்குழு சார்பாக பெண்கள் பணிக்குழு இறைமக்கள் அனைவரும் பெண்கள் பணிக்குழு வின்சென்ட் பால், மரியான் சேனை, பெண்கள் பணிக்குழுவின் தலைவர் சகாயமேரி அக்கா, அவங்களுக்கும் நன்றி. அவங்கள பற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேன். என்னை வரப்பெல்லாம் கேட்குறாங்க, என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் பேசாமல் அமைதியாகவே இருக்கிறே, நாளைக்கு நீ எப்படி பிரசங்கம் வைக்க போகிற அப்படின்னாங்க. இப்போ கேட்டுக்கிறாக்கா, வைப்பேனா. ரொம்ப நன்றி. மற்றும் வின்சென்ட் பால், அண்ணன் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியான் சேனையை சேர்ந்த நேசமேரி மற்றும் அவர்களின் குழுவை சேர்ந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இளைஞர்கள் சந்தனபாலா தலைவராம், அவருக்கும் நன்றி. மேலும் இன்று உணவு தயாரிப்பது
காலையில் இருந்து இந்நாள் வரை இளைஞர்கள் இந்த ஒரு 15 பேர் அனைவரும் இன்று எனக்காக உழைத்து உணவு தயாரிப்பதற்காக நின்ற உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை நான் எப்பொழுதும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக அண்ணன் பிரான்சிஸ் காலையிலேருந்து அவர் தான் எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நன்றிங்கண்ணா. அப்புறம் விமல் அண்ணன், இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாவது, நான் படித்த பள்ளியின் ஆசிரியர்கள், ஆர்சி தொடக்கப்பள்ளி மற்றும் புனித ஜான் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடன் பயின்ற வகுப்பு தோழர்கள், மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் நான் இந்நிலையில் வர காரணமாக இருந்து அதற்காக ஜெபித்த அனைவருக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக, இதுவரை நான் யாருக்கும் நன்றி சொல்லலை. இவங்களுக்கு, என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் மற்றும் என் உறவினர்கள் கடந்த ஒரு மாதமாக சரியான உறக்கம் இல்லாமல், சரியான உணவு இல்லாமல் எனக்காக இந்த விழா நல்முறையில் நடக்க உழைத்த எனது பெற்றோர்கள் மற்றும் என் 2 சகோதரர்கள் மற்றும் எனது சித்தப்பா சித்திங்க, என்னோடய தாத்தா பாட்டிங்க மற்றும் அவங்க பசங்க எல்லாருமே அங்கேயும் சரி, அங்கேயும் ஃபோட்டோ எடுக்க கூட ஸ்டேஜுக்கு வராமல் வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, சாப்பாடு பரிமாது. இன்றைக்கும் வந்து எனக்காக இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு என்னை ஆசீர்வதித்த உங்கள் அனைவருக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் யாரையாவது நான் மறந்திருந்தால் என்னை மன்னிக்கவும். கடைசியாக, வடலூர் பங்கு இறைமக்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுது வந்தாலும் நீங்கள் என்னிடம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுங்கள், நான் இன்னமும் ஞாபகம் வச்சுருக்கிறேன். நீ கவலைப்படாதப்போ உனக்காக நான் டெய்லியும் ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் டெய்லியும் ஜெபம் பண்ணிக்கிறேன். வயசானவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜெபத்துக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த சிறப்பு அருள் ஆடியோ அவர்களுக்கும் புகைப்பட கலைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிய உணவானது தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அனைவரும் உண்டு கழித்து விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ப்ரோக்ராம் இருக்கு. எங்களுக்கெல்லாம் அண்ணனாக இருந்து இன்னைக்கு ஃபாதராக ப்ரொமோஷன் வாங்கியிருக்கேன். நம்முடைய புது தந்தை அருத்தந்தை கராசியோடோ அவர்களுக்கு விபிஎஸ் மாணவிகள் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருத்தந்தையர்கள், புதிய அருத்தந்தையர்கள் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹரிஷ, அப்புறம் இந்த ப்ரோக்ராமோட ஹீரோஸை கூப்பிட்டுலாமா? ஹீரோஸா? யார் அது? யார் அதா? டேய், நம்ம விபிஎஸ் மாணவர்கள் தான்டா. 9th to 12th மாணவர்கள். போன வருஷம் நீ ஆடும்போதெல்லாம் அப்படியே பயங்கரமாக பில்டப் பண்ணல? சரி விடு, நம்ம பசங்க தான்டா, நம்ம தான் பில்டப் பண்ணோம். சிறப்பாக நடனமாடி அனைவரையும் மகிழ்விக்க வருகிறார்கள் நமது ஹீரோக்கள் 9th to 12th பாய்ஸ். No
ஒரு கேள்வி கேட்குறேன். கேள்பா கேள்பா. பைபிள்ல இருந்து ஒரு இறை வார்த்தை ஒன்று சொல்லு. ஐயோ இறை வசனமா? சொல்லு, பரவாயில்ல சொல்லு. ஆமீன். ஆமீனா. இப்போ தான் உன்னை மொக்க ஜோக்கு பண்ணாதன்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டு காமிச்சேன். நீ இன்னும் திருந்தலை. நீ ஒரு இறை வார்த்தைக்கே நீ இப்படி பண்ணுற. இப்போ நம்ம விபிஎஸ் மாணவ மாணவிகள் அவங்க இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக கற்றுக்கிட்ட வித்தியெல்லாம் இறக்க மனப்பாடமாக சொல்ல வராங்க. அவங்கள வரவேற்கலாமா? அனைவரையும் உற்சாகப்படுத்தி வரவேற்போம் மாணவர்கள். நூல் தானியல் அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 16-18 முடிய. கடவுள் தானியலின் நம்பிக்கையின் பொருட்டு அவரை சிங்கங்களிலிருந்து காப்பாற்றினார். தொடக்க நூல் யோபு அதிகாரம் 42 இறைவார்த்தைகள் 15-12. யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 பட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. மார்க்கு இறைவசனம் 10 இறைவசனம் 2 இறைவார்த்தைகள் 10-12 முடிய. மண்ணுலகின் பாவங்களை மன்னிக்க மானிடர்களுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறிவிக்க வேண்டும் என்கிறார். தொடக்க நூல் அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 9-12 முடிய. உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று நான் அறிந்து கொண்டேன். தொடக்க நூல் அதிகாரம் 45 இறை வார்த்தைகள் 12-15 முடிய. நான் எகிப்தில் பெற்ற சிறப்பு அனைத்தையும் நீங்கள் கண்ட யாவற்றையும் என் தந்தைக்கு தெரிவியுங்கள். விரைந்து போய் என் தந்தையை இங்கே அழைத்து வாருங்கள். 2 அரசர்கள் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 9-12 முடிய. எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். விடுதலை பயணம் 3:7. எகிப்தில் என் மக்கள்கள் பாடுபடுகிறதை நான் என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்குவது போல் அதிகாரிகள் அவர்களை வேலை முன்னிட்டு அவர்கள். லூக்கா 1:45 ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியே நீர் பேர் பெற்றவர் என்றார். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். தொடக்க நூல் 1:27 கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். தொடக்க நூல் 6:22 கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அரசர்கள் 1:17 காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவர்களுக்கு கொண்டு வந்தன. லூக்கா நற்செய்தி 18:16 சிறு பிள்ளைகளே என்னிடம் வரவிருங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். மார்க் நற்செய்தி 4:40 ஏன் அஞ்சுகிறீர்கள், இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தனர். ஓடையிலே தண்ணீர் குடித்து கொண்டார். சிறு பிள்ளைங்களை என்னோடு வரவேணுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏன் அஞ்சுகிறீர்கள், இன்னும் நம்பிக்கை இல்லையா? திறமையுள்ள மாணவர்கள் அனைவரையும் கடவுளை எழுப்பி நன்றி தெரிவிப்போம். இப்பொழுது நம்முடைய புதிய குரு அருள் சகோதரிகளுக்கும் பங்கு பேரவை மற்றும் பங்கு பெரியவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார். தயவுசெய்து இறை மக்கள் பொதுமக்கள்லாம் வந்து விழாவுக்கு பிறகு நீங்கள் பொன்னாடை போர்த்தலாம். இது முக்கியஸ்தர்களுக்கு மட்டும் பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. தயவுசெய்து ஒழுங்கை அனுசரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது புதிய குரு அருள் சகோதரிகளுக்கு பொன்னாடை போர்த்துகின்றார். அருள் சகோதரிகள் புதிய குருவுக்கு பொன்னாடை போர்த்துகின்றார்கள்.
கிடைத்த அம்மா அரங்கத்திற்கு ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக நெஞ்சார்ந்த உளமார்ந்த வாழ்த்துதலையும் பாராட்டியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது புதிய குரு அருள் சகோதரிகளுக்கு பொன்னாடை போர்த்துகின்றார். டைம் அழுத்தக்கூடாது. அருட்தந்தை கராசியாலோ அவர்கள் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அடுத்ததாக நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை அஜய்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அடுத்ததாக நம்முடைய மண்ணின் மைந்தர் செயின்ட் தாமஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அனைவரும் கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக அருட்தந்தை சதீஷ்குமார் அவர்கள் அழகப்ப சமுத்திரம் அவர்களுக்கு, டேமின் புஷ்பராஜ் அவர்களுக்கு நம்முடைய புதிய தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்ததாக நம்முடைய தூய இதய சபையின் தலைமை அன்னை அமலோற்ப மேரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்ததாக நம்முடைய பங்கின் வேதியர் அவர்கள் புஷ்பராஜ் அவர்களுக்கு புதிய தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்ததாக நம்முடைய வடலூர் இதய சபையின் அனைத்து அருட்சகோதரிகளையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அனைவரும் கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அனைவரும் கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக பங்கு பேரவை உறுப்பினர்கள், பங்கு பேரவையின் துணைத் தலைவர் புதிய தந்தை அவர்கள் உபதலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்ததாக பங்கு பேரவையின் செயலாளர் டேனியல் ராஜ் அவர்கள் புதிய தந்தைக்கு பொன்னாடை போர்த்துகிறார். அதையடுத்து புதிய தந்தை அவர்கள் செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்ததாக புதிய பங்கு தந்தை அவர்கள் நம்முடைய பங்கு பேரவையின் துணை செயலாளர் ஜேம்ஸ் மோகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்ததாக பங்கு தந்தையின் மூத்த உறுப்பினர் ஏசுராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். வடலூரின் வின்சென்ட் தேபால் சபை சார்பாக ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்ததாக மரியாயின் சேனையின் நேசமேரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்ததாக பெண்கள் பணிக்குழுவின் தலைவி சகாயமேரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். பங்கு பேரவையின் இளைஞர் சார்பாக சந்தானபாலா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்.
கைத்தட்டி அவரை உற்சாகப்படுத்துவோம். புதிய தந்தை டேமின் புஷ்பராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார். இறைமக்கள், பொதுமக்கள் மற்றும் பக்த சபைகள், இந்த விழாவுக்கு பிறகு நீங்கள் தனிப்பட்ட விதமாக அரங்கத்திலே புதிய குருக்களை சந்தித்து நீங்கள் பொன்னாடை போர்த்தி மகிழலாம். இப்பொழுது பரிசளிக்கப்படுகின்ற விழா. புதிய குருக்கள் தங்களுடைய கரங்கள், இது சாதாரண கரங்கள் அல்ல, மாறாக வரங்கள். எனவே கரங்கள் வழியாக தங்களுடைய வரங்களை கொடுக்கின்ற நம்முடைய பாசமிகு புதிய குருக்கள் VBS 2026. பங்கேற்போம், பயில்வோம், பயணிப்போம். VBS 2026 பங்கு பெற்ற 66 மாணவ மாணவிகளுக்கும் இப்பொழுது பரிசளிக்கப்படுகின்றது. எனவே இதை புதிய குருக்களும் உள்ளூர் மைந்தர் குருக்களும் அருள் சகோதரிகளும் கொடுத்து நம்முடைய மாணவ மாணவிகளை மகிழ்விப்பார்கள். இப்பொழுது யூகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எமது VBS குழுவின் சார்பாக பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. அந்த போட்டிகளில் மிக ஆர்வத்தோடு ஆனந்தமாய் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளும் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி தங்கள் பரிசினை தட்டி செல்கிறார்கள். முதலாவது மனப்பாடம், யூகேஜி முதல் 5ஆம் வகுப்பு. முதல் பரிசை பெறுபவர் யாஸ்மின். பலத்த கரவொலி எழுப்பி நமது மாணவியை பாராட்டுவோம். 2ஆம் பரிசு கேபி. 3ஆம் பரிசு ஆரூத் பெர்தீன். பாட்டு போட்டியில் முதல் பரிசை பெறுபவர் ஜாய் ஷர்வேஸ். 2ஆம் பரிசை பெறுபவர்கள் மெலோரினா ஆண்டோ எஸ்ஸியா. மூன்றாம் பரிசை பெறுபவர் டேனிட்டா. படம் வரைதல் போட்டியில் முதல் பரிசை பெறுபவர் CM கேபின். 2ஆம் பரிசை பெறுபவர் ஆரூத் பெர்தீன் ரின்சியா கிராசியா. 3ஆம் பரிசை பெறுபவர்கள் கிரண் ராங்கிலி ஆண்டோ ஜாம். நம்ம வீட்டு பசங்க தான் பிரைஸ் வாங்குறான்னு ஆச்சரியமா பார்க்காதீங்க, எல்லாம் கைத்தட்டுங்க, கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான போட்டியில் மனப்பாட போட்டி. முதல் பரிசை பெறுபவர்கள் ரோஸ்லின் மேரி, வினிஷா போஸ், ஜாய் ஷாஜன். ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றன. முதல் பரிசை பெறுபவர்கள் ரோஸ்லின் மேரி, வினிஷா போஸ், ஜாய் ஷாஜன். 2ஆம் பரிசை பெறுபவர்கள் மேரி ரியானா, ஆடம் ஜோயல், டேனிலோ ஜோசப். 2ஆம் பரிசை பெறுபவர்கள் மேரி ரியானா, ஆடம் ஜோயல், டேனிலோ ஜோசப். 3ஆம் பரிசை பெறுபவர்கள் பியானோ மீகா, சஜின் துரை. பாட்டு போட்டியில் முதல் பரிசை பெறுபவர்கள் எர்லின் ஜின்சி, ரோஸ்லின் மேரி. எர்லின் ஜின்சி, ரோஸ்லின் மேரி முதல் பரிசை தட்டி செல்கிறார்கள். புதிய குரு டேமின்.
இரண்டாம் பரிசை பெறுபவர்கள் யோஷ்னி வின்சி மேரி, யாஷ்னா வின்சி மேரி. இரண்டாம் பரிசை இவ்விரு மாணவிகள் தட்டி செல்கிறார்கள். யோஷ்னி வின்சி மேரி, யாஷ்னா வின்சி மேரி. மூன்றாம் பரிசை பெறுபவர் எம் அசிரிட்டா ஆண்டோ. மூன்றாம் பரிசை பெறுபவர் அசிரிட்டா ஆண்டோ. எழுத்துக்களை இணைத்து இறைவார்த்தை கண்டுபிடித்தல் போட்டியில் முதல் பரிசை பெறுபவர் இ மேரி ரியானா, ஜி ரோஸ்லின் மேரி. இ மேரி ரியானா, ஜி ரோஸ்லின் மேரி முதல் பரிசு. இன்னொரு குழு இ நிக்சன் பவுல்ராஜ், வி ஆடம் ஜோயல். மற்றும் ஒரு குழு முதல் பரிசை பெறுகிறார்கள் ஜே ஜாய் ஷாஜன், ஆ ஜோஸ்தரன். இரண்டாம் பரிசை பெறுபவர் சி டானிலோ ஜோசப், ஜே ஜெரோன் டேவிட். இரண்டாம் பரிசை பெறுபவர்கள் டானிலோ ஜோசப், ஜே ஜெரோன் டேவிட். VBS 2026 9th standard to 12th standard. அடுத்த பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய மனப்பாட போட்டி செயின்ட் தாமஸ் பரிசை வழங்க வருகின்றார். செயின்ட் தாமஸ் குயிஸ் காம்படிஷன். இந்த போட்டிகளெல்லாம் நடத்தப்பட்டது. இவற்றில் முதல் பரிசு பெறுபவர்கள், ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெறுபவர்கள் 7 பேர், செகண்ட் பிரைஸ் 7 பேர், தேர்ட் பிரைஸ் 6 மெம்பர்ஸ், ஆறுதல் பரிசு பெறுபவர்கள் 3 பேர். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜே நவீன், விபி ஆண்டனி ஜோஷ்வா, ஜி ஜெனிலியா, ஆர் டெஃபாரியோ, ஏ டோனி, ஏ ஆண்டனி பெத்தானியோ, ஜே ஜோவின் ஆண்டோ. First prize 7 members. Second prize seven members. First D Tristan, L Calvin Joseph, P Dijon Nagel, A Alvin Jerry, A Ritik, B Vignesh Joseph, B Don Samuel. பெற்றோர்கள் தங்களது கரங்களை தட்டி உங்களது பிள்ளைகளை பாராட்டுங்கள். Third prize A Jordan Bernard, M Maria Jovita, T Stegin, P Dijon Nagel, J Joel Jason, P Kishore, VBS விழாவில் பரிசு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்களின் உளநிறந்த வாழ்த்துதல்களும் பாராட்டுகள். தேங்க்யூ. பயில்வோம் பயணிப்போம் VBS 2026 நிகழ்வை ஒருங்கிணைத்த நம்முடைய பங்கின் 2 இளைஞர்கள் மாணவர்கள் பேர் என்னப்பா? ஹரிஷ், யுவாம் இவர்களுக்கு முதல் பரிசை கொடுத்து மகிழ்விக்கின்றோம்.
நேரத்தை கருத்தில் கொண்டு நம்முடைய விபிஎஸ் 2026 பங்கு பெற்ற அனைத்து மீதி இருக்கின்ற மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசு மொத்தம் 55 பேர். விழாவுக்கு பிறகு நீங்கள் தயவு செய்து இந்த பரிசை பெற்று வீட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனவே போட்டியிலே பங்கு பெறாத பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு இது ஆறுதல் பரிசு மொத்தம் 55 மாணவ மாணவிகளுக்கு. நிகழ்வாக பங்கு பேரவின் சார்பாக திரு ஆரோக்கியராஜ் அவர்கள் புதிய குருக்களை 1 நிமிடங்கள் தம்முடைய கவிதையின் வழியாக பாராட்டி மகிழ்வார். அதோடு நிறைவடைகிறது இறுதி அறிவிப்பு. உங்களுக்கு நிகழ்வு முடிந்த பிறகு இன்னியா ஹாலிலே உங்களுக்கெல்லாம் இரவு உணவு பரிமாறப்படும். எனவே குடும்பத்தார் சிரமேற்கொண்டு இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே வந்திருக்கின்ற அனைவரும் உணவை பெற்று உண்டு மகிழ்ந்து இல்லம் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்த்து மடல். இடம் தூய இதய ஆண்டவர் ஆலயம், வடலூர். மாபெரும் குருத்துவ அற்பொழிப்பு பெற்ற அருட்தந்தை கராசியாலோ மற்றும் டேமின் புஷ்பராஜ் அவர்களே, உலகினை படைத்து காக்கும் உத்தம இறைவன் உம்மை படைத்ததன் உயர்வான நோக்கமே தம் திருப்பணி வாழ்வுக்கென உங்களை உபயோகப்படுத்தி கொள்வதற்காக மட்டுமே என்பதை எண்ணி உணர்ந்து உதறிவிட்டிய துணியில் ஈரம் உதறுவது போன்று அத்தனை உலக இன்பங்களையும், துறவு என்பது முடிவு அல்ல, நல்ல முடிவை அடைவதற்கான மாபெரும் நோக்கம் என்பதில் எள்முனையளவு கூட சந்தேகமோ வருத்தமோ இல்லாமல் இவ்வுலக வாழ்வை ஒதுக்கி புறம் தள்ளி துறவரம் பூண்டீர். வசதிகள், வாய்ப்புகள், சுகங்களை, சொந்தங்கள் இவை எதிலும் சுகம் எதுவும் இல்லை என்று வானம்பாடியாய் மாறி துறவரம் என்னும் வானில் சிறகடித்து பறக்க எத்தனித்து சுகம் தரும் தூய காட்டு மண்டலத்தில் நுழைந்து இதம் தரும் இறையை சுவாசிக்க உள்ளீர். இறைவன் உம்மை தம் பிரியத்தினாலும் வாத்சல்யத்தினாலும் தினம் தினம் இறையன்பு பிரவாகமாய் பொங்கி வழியும் தம் பேரன்பினாலும் எந்நாளும் உம்மை நிறைத்து உம்மை பாதுகாக்கும் வண்ணம் தம் தூதரணியை புடைசூழ நிறுத்தி வைப்பார். இறைவனுக்கும் இறைவனுக்கு இசைந்த உமக்குமான நீண்டதொரு நெடிய பிணைப்பு கயிறான துறவரத்தை தூயதென நீர் எண்ணி போற்றி பாதுகாக்க உமக்கான அத்தனை நன்மைகளையும் பொழிவார். புவியின் மாய தோற்றங்கள், கவர்ச்சியான ஏமாற்று வேலைகள், பாழும் ஆரவார ஆடம்பரங்கள், போலி பகட்டுகள் என எந்த தீங்கும் உம்மை அணுகாமல் காப்பார். இறை திருவுளம் அறிந்து அவற்றை நிறைவேற்றும் விதமாக இறைப்பணிக்காய் உம்மை உம் வாழ்வை அர்ப்பணித்த அர்ப்பண மலரே, ஆண்டவரின் ராஜ்யத்தினை காக்கும் பொருட்டு அவரின் தூய குருத்துவ பணியினை தொடர அமைதியின் தூதனாய் செல்லும் அமைதி புறாவே, அருட்தந்தைகள் கராசியலோ டேமின் புஷ்பராஜ் அவர்களே, உமக்கிருக்கும் 2 சிறகுகள் பலுகி பெருகி 1,00,000 கோடி சிறகுகளாக மாறட்டும். அச்சிறகுகள் நீர் உலகனைத்தையும் வலம் வர மட்டுமின்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க என்பதை மனதில் இருத்தி சீரியதொரு பந்தயத்தில் ஓடி வானதேவன் திருக்கரங்களால் வெற்றி வாகை சூட வாழ்த்துகிறோம். நீவீர் எல்லா வளமும் நலமும் பெற்று 100 ஆண்டு நோய் நொடியின்றி விண்ணக இறைவன் இதயத்திலும் மன்னக மாந்தர் மனதிலும் இடம் பிடித்து இவ்வையகத்தில் வாழ்வாங்கு வாழ வடலூர் பங்கு பேரவை மற்றும் இறைமக்கள் ஊர்கூடி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். கவனிக, நிகழ்வு இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டது. அனைவரும் எழுந்து நிற்போம். பாப்பிரை பண்ணுக்கு பிற்பாடு இறைமக்கள் பொதுமக்கள் புதிய குருக்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழலாம். எல்லாம் எழுதுங்க. அட்டென்ஷன். ஸ்டாண்டர்ட் டேஸ். அட்டென்ஷன். ரோமராஜபூபனே நமோ நமோ, ரோமராஜபூபனே மனோ மனோ, திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோ,
உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். உருவாக்கும் எம்மை உருமாற்றும் எம்மை நிலையாக்கும் எம்மை தினமாளும் எம்மை உருவாக்கும் எம்மை உருமாற்றும் எம்மை நிலையாக்கும் எம்மை தினமாளும் எம்மை எல்லார்க்கும் எல்லாமாய் எல்லார்க்கும் எல்லாமாய் எல்லார்க்கும் எல்லாமாய் எல்லார்க்கும் எல்லாமாய் எமை அனுப்பும் இறைவா உமை விரும்பும் எமையே எமை அனுப்பும் இறைவா உமை விரும்பும் எமையே இறையரசின் சாட்சியாய் நற்செய்தியின் திருத்தூதராய் தந்தான தானா 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 மிக செருக்கு உள்ளோரையும் சிதறடிக்கும் இறைவன் வாழ்நிலையில் இருப்போரை மேல் நிலைக்கு உயர்த்தும் இறைவன் நம் இறைவன். நிறைவான வாழ்வை நிலையான வாழ்வை நிறைவான வாழ்வை நிலையான வாழ்வை சமத்துவ சமாதானம் எல்லோரும் பெறவே சமத்துவ சமாதானம் எல்லோரும் பெறவே குரல் கொடுக்க வேண்டும் போராட வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் போராட வேண்டும் வரமருள வேண்டும் உம்மாண்பு வேண்டும் எமை நாடும் உமை போல உருவாக்குமே தந்தான தானா 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 அடிமைகளை கண்ணோக்கும் இறைவன் வலியோர்க்கும் சிரம் கண்ட செங்கடலில் ஆழ்த்தினார் வேறறுத்து அகத்தெறிந்து அன்பதனை வேரூன்றும் இறைவன் நம் இறைவன். மாற்றமது வேண்டும் மாற்றமது வேண்டும் மாற்றமது வேண்டும் மாற்றமது வேண்டும் முகவரி இல்லாரை இனம் காண வேண்டும் முகவரி இல்லாரை இனம் காண வேண்டும் உன்னீதி வேண்டும் உமதரசு வேண்டும் உன்னீதி வேண்டும் உமதரசு வேண்டும் பரமருள வேண்டும் உம்மாண்பு வேண்டும் எமை நாடும் உமை போல உருவாக்குமே